ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனில் யூடியூப் சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் வரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு 2 மாதமாக முயற்சி பண்ணலாம், முடியலை. இப்போ ஒரு 4-5 மாதமாக நாங்கள் கரெக்டாக மாதம் வந்துடுவோம். ஆனால் இந்த 2 மாதமாக என்னால் வர முடியல. நேற்றும் ரெடியாகி வர முடியல. அவர் என்றைக்கு நம்மளை கூப்பிட்றாரோ அன்றைக்கி தான் நம்ம வந்து அவரை தரிசிக்க முடியுன்றது இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு விஷயம். நினச்ச உடனே போய் ஒரு சாமியை பார்த்துட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தால் ஒழிய நம்ம வர முடியாது. இருங்க, நம்ம உள்ளே போகலாம். எப்பயுமே உள்ளே வந்த வாட்டி ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த முருகரை கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகணுமா. இந்த முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகராம். எனக்கு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. இப்போ நம்ம முருகரை கும்பிட போகலாம், வாங்க. பாருங்க, தெப்ப குளம் போல இருக்கு, நல்லா இருக்குல்ல. புறாங்க இருக்கு, வாத்துங்க இருக்கு. வாத்துங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன நந்தி. இங்கே வந்து கோபுரத்துக்கிட்ட நாங்கள் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. கூட்டம் இல்லாத டைமில் வரலான்னு தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஆனால் இன்றைக்கும் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வந்தாலும் இதுக்கு மேலே கூட்டமாக தான் இருக்கும் போல் இருக்குது. முதல்லலாம் வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அந்த மாதிரி தான் கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா எல்லா நாளுமே கூட்டம். நான் கூட்டம் இருக்காது அப்படின்னு தான் நான் நேற்றே வரலான்னு பார்த்தா வர முடியல. சரி, இன்றைக்கி வரலாம், கூட்டம் கம்மியாக இருக்கும்னு தான். இன்றைக்கும் கூட்டம். என்னமோ சாமியை நல்ல மாதிரியாக தரிசனம் பண்ணியாச்சு, அதுவே ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அதே போதும். என்ன பண்ணுறது, கூட்டமாக இருந்தாலும் நம்ம சாமியை பார்க்கறதுக்காக வந்தோம். கொஞ்சம் நிதானமாகவே பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு உட்காந்துட்ருக்கோம். பார்த்துட்டோம், சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம். பிரசாதம் வாங்கிறதுக்காக போயிருக்கான் பையன். நான் வந்து உட்காந்துட்ருக்கேன் இங்கே. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் பாருங்கள். வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். சீக்கிரமாக கும்பிட்டுட்ட மாதிரியும் இருக்குது பாருங்கள். இங்கே யார் உட்காந்துட்ருக்கா தெரியுதா? உட்காந்துட்ருக்காரு. பாருங்கள், இங்கே ஒரு குளம் இருக்குது, அங்கே ஒரு குளம் இருக்குது. 2 குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஆனால் வந்து இன்னும் நிறைய இடம் காட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து எங்கே போனாலும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எல்லாம் அந்த 1000 கால் மண்டபத்துக்குள்ளே போயிருக்கீங்களா? நான் ஒரு நாள் போயிருக்கேன். இப்போ டைம் இல்லை, அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஆனால் இந்த கோபுரத்தை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. எங்களோட பயணம், திருவண்ணாமலை பயணம் இனிதே முடிந்தது. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டில் போய் உங்களுக்கு மிச்சம் கதையை சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். வீடியோ அன்னி கோபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும் போல். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.